லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர் கிருத்திகா தரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேடம். சபாநாயகருக்கான அந்த ஒரு பிரச்சனையானது மீண்டும் இப்போ தொடர்ந்திருக்கு. யாருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பாஜக மீண்டும் ஓம் பிர்லா அவர்களுக்கே அந்த ஒரு பதவியை வழங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு தகவல்கள்லாம் வெளியாகிருக்கு. ஒரு புறம் நிதிஷ் அவர்களும் இன்னொரு புறம் சந்திரபாபு நாயுடு அவர்களும் சபாநாயகர் பதவி வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஓம் பிர்லா அவர்களுக்கே அந்த ஒரு பதவியானது வழங்கும் போது பாஜக எடுத்திருக்கிற இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவா பாஜகவுக்கு சபாநாயகர் போகும்போது கட்சிகளை உடைத்து அதை சபாநாயகர் அதை உங்களுக்கு அங்கீகரிக்கணும். அந்த எம்பிக்கள் இந்த ஆதரவு கொடுக்கறது, ஓட்டிங் இருக்கிறது, இதெல்லாம் சபாநாயகர் தான் முக்கியமான ஒரு விஷயம். இப்ப கிட்டத்தட்ட பாராளுமன்றம் தான் இந்த ஆட்சி மைனாரிட்டி மோடி அரசு அப்படின்னு தான் நம்ம இனிமேலுக்கு அவங்களை அழைக்கணும். இந்த மைனாரிட்டி மோடி அரசு என்ன ஆகுது அப்படின்னா, பாராளுமன்றத்தில் கிடைக்கக்கூடிய ஓட்டுகள் தான் இனிமேலுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்மானிக்கும். இப்ப பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றுவது, சிக்கலுக்கு உருவாக்குவது, ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவது, இது எல்லாத்துக்குமே சபாநாயகரோட துணை இல்லாமல் இனிமேலுக்கு ஒரு சின்ன காய் கூட நகர்த்த முடியாது. இது இத்தனை நாள் இல்லாமல் இப்ப மெஜாரிட்டி அரசுல அந்த சிக்கல்கள் இல்ல. சபாநாயகர் இருந்தாலுமே இப்ப மெஜாரிட்டி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சட்டப்படி எல்லாமே சரியாயிடும். ஆனா இப்போ எப்படி எலெக்ஷன் கமிஷன் கையில் பாஜக வைத்துக் கொண்டு சில விளையாட்டுகளை விளையாடியதோ, அதே போல் இப்போது சபாநாயகர் அவர்கள் கையில் இல்லாவிட்டால் தாங்கள் நினைக்கக்கூடிய ஆட்டத்தை ஆட முடியாது. இதுதான் ஒரு சிக்கலுக்குள்ளான ஒரு நிலைமையில் இருக்கிறது. சோ இத சந்திரபாபு நாயுடும் சரி, நம்ம ஊர்ல நார்த்ல தவறா சொன்னாலுமே பல்டி குமார் அப்படிங்கிற ஒரு பழக்க தோஷத்துல சொல்ற ஒருத்தர் நிதிஷ்குமார், அவர் என்னைக்குமே ஒரே இடத்துல இருந்தது இல்ல. சோ நிதிஷ்குமார் அவரா இருந்தாலும் சரி, தங்கள் கட்சி அழித்துக்கொள்ள, தங்கள் கட்சியை உடைக்க ஆட்படுவார்களா? ஏன்னா பாஜகவோட ஹிஸ்டரி எந்த கட்சியும் அவர்களுக்கு ஆதரித்த கட்சியே ஆனாலும் சரி நிம்மதியா இருக்கிறது விட்டதில்லை. இப்ப அதிமுக ஆகட்டும், அவர்களை கூட்டணியில் சேர்த்துக்கொண்டு அவர்களை அழிக்கத்தான் பார்த்தார்கள். ஜனதாதள் ஆகட்டும், கர்நாடகா ஜனதாதள், சிவசேனா ஆகட்டும், சரத்பவார் கட்சி ஆகட்டும், எந்த கட்சியுமே இவர்கள் ராம்விலாஸ் பாஸ்வானோட கட்சிகள் ஆகட்டும், எந்த கட்சியுமே வடக்கையும் சரி இங்கேயும் சரி அவர்களுக்கு ஆதரித்த கட்சிகளை, அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளை உடைக்காமல் விட்டதில்லை, நிம்மதியாகவும் விட்டதில்லை. ஒரிசால பி டீமா இருந்தார் நவீன் பட்நாயக், என்னாச்சு? அவங்களே ஒண்ணுலாம் பண்ணிட்டாங்க. சோ இதுதான் அவங்களோட வரலாறு. அப்படிங்கும்பொழுது சபாநாயகர் அவங்க கையில கொடுத்தாச்சு அப்படின்னா, தெலுங்கு தேசம் ஆகட்டும் இல்ல நிதிஷ்குமாரோட கட்சி ஆகட்டும், ரெண்டுமே சிக்கலுக்கு தான் உள்ளோம். பாஜக பெரும்பான்மை பெறல. இந்த நிலையில என்டிஏ கூட்டணியுடைய உதவியால தான் பாஜக மீண்டும் ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ நிதிஷ் அவர்களும் சரி, சந்திரபாபு நாயுடு அவர்களும் சரி, தங்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில என்டிஏ கூட்டணியில மீண்டும் தொடர்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நம்பிக்கையை பாஜக ஏமாத்தினது போல ஒரு நிலை உண்டாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஆட்சி இப்ப முதலமைச்சர் சமீபமா சொன்னார்ல, வெயிட் அண்ட் சி அப்படின்னு. சோ இது இந்த மைனாரிட்டி அரசு எத்தனை நாள் நீடிக்கும் என்று தெரியவில்லை. சோ பாஜகவோட வீழ்ச்சி ஆரம்பித்து விட்டது. பாஜக வீழ்ச்சிங்கிறத விட அவங்களோட ஐடியாலஜிக்கல் வீழ்ச்சி, அதாவது இந்துத்துவா அப்படிங்கிற வீழ்ச்சி ஆரம்பித்து விட்டது. இத உலகம் முழுக்கவும் உணர்ந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கு. இப்ப சமீபமா ஆஸ்திரேலியால ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிட்டு இருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ரியில என்ன சொல்றாங்க, 4 இவங்க ஸ்பைஸ் அப்படிம்பாங்க இல்லையா, உளவு பாக்குறவங்க, 4 உளவு பாக்குறாங்க, ஆஸ்திரேலியாவோட அரசியல்ல விளையாடக்கூடியவங்க. ஈவன் சில காலிஸ்தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி சில பஞ்சாபிகளை கொள்வாங்க. அதை தவிர RSS வகுப்புகள் அது இந்துத்துவ தீவிரவாதத்தை தான் வலியுறுத்துகிறது தவிர வேற எதையும் வலியுறுத்தவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஸ்திரேலியா டாக்குமெண்ட்ரி வெளி ஆஸ்திரேலியா அரசியலையே ஆட்டி படிக்குது. ஆஸ்திரேலியா பிரதமருக்கு எதிரான குரல்கள் வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமேலுக்கு இந்தியாவில் இந்தியாவை சப்போர்ட் செய்தாலோ, இந்திய ஐடியாலஜியை சப்போர்ட் செய்தாலோ எந்த நாட்டிலையும் எந்த அரசியல்வாதிக்கும் வரவேற்பு கிடைக்காது அப்படிங்கிற அளவுக்கு உலக மக்கள் முழித்து கொண்டார்கள். முன்ன மாதிரியெல்லாம் இல்லை இப்போ. சோ இங்க இந்திய அரசிலும் சரி, உலக அளவிலும் சரி, இந்த வல்லரசு, விஸ்வகுரு,
இந்தியாவில் வந்து ஒப்பில்லாத பிரதமர் அப்படிங்கிறதெல்லாம் ஆட்டம் கண்ண ஆரம்பித்து விட்டு வீழ்ச்சிக்கான விஷயமாகவே பார்க்கிறேன். சந்திரபாபு நாயுடு ஆகட்டும், நிதிஷ்குமார் அவர்கள் ஆகட்டும், அவங்க இதுக்கெல்லாம் கலங்குறவங்க கிடையாது. மிக ஆழமான அரசியல் புரிதல் கொண்டவங்க. பல வருடங்களாக அரசியல் செய்துட்டு இருக்கவங்க. சந்திரபாபுவே இல்ல, ஆந்திர அரசியலிலிருந்து ஒழித்து விட்டோம்னாங்க. இன்னைக்கு அவங்க வராமையா இருக்காங்க? எல்லாமே அப்படிதான். இப்ப காங்கிரஸே இல்லைங்கிறாங்க. வராமையா இருக்க போகுது காங்கிரஸ்? இந்த மாதிரி என்ன சொன்னாங்க? ஒரு 10 வருடமா அதிமுக இருந்தப்ப என்ன சொன்னாங்க? திமுகன்னு ஒரு கட்சியே நாங்க தமிழ்நாட்டுல காணல அப்படின்னாங்க. இன்னைக்கு திமுக மாதிரி பவர்ஃபுல்லான கட்சி இந்தியாலே இல்லைன்னு நிரூபிச்சாச்சு. சோ இப்படி எல்லாத்தையும் இப்படி பேசினவங்களுக்கு காங்கிரஸும் ஒரு நாள் பதிலடி கொடுக்கும் அப்படிங்கறதா நிஜம். இது வந்து இந்துத்துவ ஐடியாலஜி வீழ்ச்சியின் ஆரம்பம். இனிமேலுக்கு இந்துத்துவ ஐடியாலஜியை பேசினா உலகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஆதரவு என்பது இருக்காது. அததான் மோகன் பகவத்தே சொல்றாரு. எங்கெல்லாம் இவர் வந்து மங்கள் சூத்திரான்னு பேசினாரோ, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினாங்களோ, எங்கெல்லாம் இந்துத்துவா அதி தீவிரமாக பேசினாங்களோ அங்கெல்லாம் தோத்துட்டாங்க. அயோத்தியில தோத்துட்டாங்க. அதோட வேற என்னங்க வேணும்? ராமர் கோயில் கட்டிட்டு ராமர் கோயில் கட்டினோம் என்று இருமாப்பில் இருந்தவங்க வந்து அயோத்தி மக்களே தோக்கடிச்சிட்டாங்க. நீங்க சரியில்லைங்க, 2 மதத்துக்குள்ள பிரிவினை உருவாக்குறீங்க, 2 இடத்தையும் ஒன்னாக்கி ஒரு அழகா ஒரு இடத்தை உருவாக்கி 2 பேரும் ஒத்துமையா 2 ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த பக்கம் மசூதி இந்த பக்கம் கோயில்னு கட்டியிருந்தீங்கன்னா, ஏங்க அந்த பக்கம் பின்பக்கம் மசூதிக்கு வாயில் வச்சு முன்பக்கம் ராமர் கோயிலுக்கு வாயில் வச்சோ இல்ல சைட்ல வச்சாங்களும் சரியா போச்சு பிரச்சனை. இதுல எதுக்கு இடிக்கணும், குடிக்கணும், எல்லாம் பண்ணணும், பறிக்கணும், அவங்கள தட்டி பறிக்கணும்? அந்த இடத்துலதான் ராமர் இருந்தாரு அப்படின்னு அயோத்தியில மட்டும் 30 இடத்துல ராமர் பிறந்ததா கிளைம் பண்றாங்க. நீங்க துவாரகநாத் போனா எல்லா கோயிலையும் இங்கதான் கிருஷ்ணர் பிறந்தாருமாங்க. அப்படிங்கிறப்ப உங்களால தொல்லியல் துறையால ஆழமாக ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒரு விஷயத்துக்காக 6000 பேர் பழி வாங்கப்பட்டிருக்காங்க. சாதாரண மக்கள் உயிரிழந்திருக்காங்க. இனிமேலுக்கு இந்த மாதிரியான ஐடியாலஜி இந்தியாவில் தோற்கடிக்கப்படும், உலக அளவிலும் இனி தோற்கடிக்கப்படும் அப்படிங்கிறதுதான் இந்த தோல்வியின் வீழ்ச்சியா பாக்குறேன். இது வந்து சபாநாயகர் தேர்வுல இந்த மாதிரியான குழப்பங்கள் வந்து மிக அதிகமா நம்ம பேசப்படுவோம். முன்னாடி எந்த மணிப்பூர் சிக்கல் நடக்கும்போது ஒரு சட்டம் பாஸ் ஆச்சு நம்மளுக்கே தெரியாம. என்ன அப்படின்னா, அட்டாமிக் மினரலை வந்து எந்த தனியாரும் எடுக்கலாம். ஏன்னா மணிப்பூர்ல அட்டாமிக் மினரல்ஸ் எல்லாம் கிடைக்குது. இந்த பக்கம் பிரச்சனை பத்தி எரிகிறப்பயே அதற்கு எதிராக ஒரு சட்டம் பின்னாடி சத்தம் இல்லாமல் நிறைவேற்ற முடிஞ்சது அவங்களுக்கு. இந்த தடவை 400 வந்திருந்தாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல கண்டிப்பா மாத்திருப்பாங்க. இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனுக்கு தலைவணங்குறாங்க. அது மக்களோட சக்தி. சோ இது வீழ்ச்சி தான், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க நிலைக்காது அப்படின்ட்டு சொல்றீங்க. இது போன்றுதான் மம்தா பானர்ஜி அவர்களும் பல தலைவர்களும் இதே மாதிரி சொல்லிட்டு வராங்க. இந்த ஆட்சியானது 6 மாதத்துக்கு மேல நிலைக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஈவன் வந்து நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு சர்வாதிகாரத்துல இருந்தவர். கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் இல்ல. குஜராத் இங்க கிட்டத்தட்ட பல தசாப்தங்களா வந்து அவர் சர்வாதிகாரத்துல ஊறி திளைத்தவர். அவரால் வந்து மைனாரிட்டி அரசை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும். அவரால் எதிர்கட்சியில கூட உட்கார முடியுமே தவிர்த்து ஒரு நிர்பந்தங்களுக்கு இடையில் மைனாரிட்டி அரசாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தப்ப யாருமே திரும்பி பார்க்கணும். ஒரு பிரதமர் வரார் அப்படிங்கிற அந்த மரியாதையே அவர்களுக்கு சொந்த கட்சியிலே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. சோ அப்படி அந்த அந்த அழுத்தத்தில் அவரால் ரொம்ப நாள் இருக்க மாட்டாரு. நம்ம கொண்டு வரோம் கொண்டு வரலைங்கிற எனக்கு உள்ளே கிடைத்த தகவல் படி பிஜேபியில் இருக்கக்கூடிய சிலர்களை இந்த இதை கலைச்சிட்டு நம்ம திரும்பி மெஜாரிட்டியா வரதுக்கு என்ன ஐடியா பண்ணலாம், திருப்பி எலெக்ஷன் கமிஷனை வச்சுட்டு ஏதாவது பண்ணலாமா, திருப்பி ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வந்து ப்ரொபகண்டா பண்ணி நம்மளே மெஜாரிட்டி ஆகலாமான்னு திட்டமிட்டு கொண்டிருப்பதாக தான் தகவல். புல்வாமா போன்ற விஷயங்கள் கிடைச்சது இப்ப இல்ல. அப்ப அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வந்து மெஜாரிட்டி கொண்டு வரலாமா அப்படிங்கிற திட்டங்கள் இருப்பதாக சிலர் பேசிக்கொள்கிறார்கள். எந்த அளவுக்கு நிஜம்னு எனக்கு வெஸ்ட் பெங்காலில் ட்ரெயின் விபத்தானது நடந்திருக்கு. ரயில்வே மினிஸ்டரான அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் இது குறித்து எந்த ஒரு பேச்சும் பேசலை. மேலும் ராகுல் காந்தி அவர்கள், மம்தா பானர்ஜி அவர்கள் 10 வருடமாக பாஜக ரயில்வேஸ்க்கான எந்த ஒரு சர்வீஸும் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வந்தே பாரத் போன்ற ரயில்வே எல்லாம் வந்து அடிப்படை கட்டமைப்பை சரி செய்யாமல் மேலே விட்டுட்டு அதை ஃபாஸ்டா உருவாக்குறது, அதுக்கு டயத்துக்கு போகணுங்கிறது. அதுக்கு கிட்டத்தட்ட நான் பெங்களூர்ல வந்தே பாரத் டிக்கெட்டோட ஃபிளைட்ல நான் சீப்பா வந்துட்டு இருக்கேன் மெட்ராஸ்க்கு வரணும்னா.
ரொம்ப அதீத விலையை கொண்டு வருவது, பயணிகளுக்கு ஆக்சுவலி மிடில் கிளாஸுக்கும் லோயர் மிடில் கிளாஸுக்குமான ஒரு சிஸ்டம் தான் ரயில்வே சிஸ்டம். பணக்காரங்க ஃபிளைட்ல போய்க்க போறாங்க. ஈவன் நாங்க மிடில் கிளாஸே இப்ப ஃபிளைட்ல போற அளவுக்கு ட்ரெயின் டிக்கெட்டை ஏத்திட்டாங்க. சோ இந்த அளவுக்கு அதீதமாய் இந்த பக்கம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கட்டமைப்பை துளி கூட சரி செய்யாது. முன்பே ஒரு பெரிய ரயில் விபத்து நடந்தப்ப பிரதமர் ஃபர்ஸ்ட் சைலண்டா இருந்தாரு. அப்புறம் எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தாங்க. இப்ப இவர் இது வயநாடு தேர்தல் பத்தி ரயில்வே மினிஸ்டர் பேசிட்டு இருக்கிறத தவிர்த்து ஒரு பதறி ஒரு காலத்துல வந்து ரயில்வேல சின்ன விபத்து நடந்தாலும் பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணிய ஒரு தார்மீக உணர்வு கொண்ட நாடு நம்ம நாடு. எந்த ஒரு தார்மீக உணர்வும் கிடையாது. இப்பயே பாருங்க, ராகுல் காந்தி வந்து எந்த ஒரு மேனிபுலேஷனும் பண்ணாம எல்லாரையும் போய் கேட்டுட்டு இருக்காம 99ங்கிறது இன்னைக்கு 100 சொச்சம் ஆயிடுச்சு காங்கிரஸ் எம்பிக்கு. அப்படி ஒரு தங்கள் விருப்பப்படி வரக்கூடிய ஒரு ஜனநாயக அரசுக்காக தான் காத்துட்டு இருக்காரு. அவருக்கே தெரியும். இப்ப அவரே எலான் மஸ்க் ஒரு ட்வீட்டை போட்டாரு, இவிஎம் மிஷின்ல சிக்கல் இருக்குன்னு. அப்படி இருக்கும்போது தார்மீக உணர்வுடன் இது மக்கள் கொடுத்தது, நாங்க எதிர்கட்சியா தான் எங்களை உட்கார சொல்லியிருக்காங்க, உட்கார்ந்துக்கிறோம்னு உட்கார்ந்துருக்காங்க. ஆனா மக்கள் கொடுத்த ஒரு பொறுப்பு ரயில்வே மந்திரி. அந்த பொறுப்பை தன்னால் சரி செய்ய முடியாத போது, தன்னால் விபத்து இல்லாமல் பார்த்து கொள்ள முடியாது, அட்லீஸ்ட் ராஜினாமா செய்யணும். அது ஒரு தார்மீக உணர்வு. என்னால் ஒரு நிர்வாகம் செய்யலைன்னு 308 கொடுத்து நீங்க நிர்வாகத்தை பாருங்க அப்படிங்கணும். இல்லாட்டி அதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். உண்மையை சொன்னா என்ன அப்படின்னா, ஈது தொழுகை முடிச்சிட்டு அங்க வந்த இஸ்லாமியர்கள், அந்த லோக்கல் இஸ்லாமியர்கள் தான் நிறைய விஷயம் அவங்கள வந்து அந்த ரயில் விபத்துக்கான உதவிகளை, முதல்ல மீட்பு உதவிகளை அவங்கதான் செஞ்சிருக்காங்க. இவங்க யார வேண்டான்னு சொன்னாங்களோ, யாருக்கு எதிரா சொன்னாங்களோ, யார புள்ள பெத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களோ, என்னென்னமோ பேசினாங்களோ, இப்ப கூட சமீபமா புல்டோசரை வச்சு மாட்டிடிச்சு வச்சிருக்காங்கன்னு 12 வீடு இடிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மையான செய்தின்னு தெரியல. ஆனா செய்திகள் வந்துட்டு இருக்கு. மாட்டிடிச்சு வச்சா வீடை இடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டல்ல இறங்கியிருக்காங்க. அப்படி அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது இன்னைக்கு பல்வேறு இந்துக்களின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது அங்க லோக்கல்ல ஈது தொழுகை முடித்து விட்டு வந்த இஸ்லாமியர்கள் தான். நாம் அப்படிதான் இருக்கோம். நம்ம நாடு அப்படிதான் இருக்கு. இவங்க இந்த பிரித்தாலும் வெறுப்புணர்வு ஐடியாலஜி வீழ்ச்சி அடைய ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறதா. நம்ம இப்படி இருக்கிறப்ப எப்படி ஒருத்தவங்களை வெறுத்து பேச முடியும்? அதனால சபாநாயகர் தேர்வாகட்டும், இதாகட்டும் எல்லாத்துலயும் வந்துருச்சு. பட் இந்த ரயில்வே அப்படிங்கிறது பொறுப்புணர்வே இல்லாத ஒரு அரசு தான். மணிப்பூருக்கு நம்மளா சொன்னோம் மணிப்பூர்ல பொறுப்பே இல்லாம நடந்துக்கிறாங்கன்னு RSS தலைவர் தான் சொன்னாரு. அவங்க எதுலயுமே பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாங்கன்னு அவர் சொல்லல, வெறும் மணிப்பூரை மட்டும் தான் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த ஆட்சியில எந்த பொறுப்புணர்வும் இருக்க போவதில்லை. மக்களுக்கு தவறான தேர்வுக்கு நம்மளுக்கு கிடைத்த தண்டனை தான். நீங்க சொல்றீங்க ரயில்வே மினிஸ்டர் இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா எந்த கட்சியாவது இருந்தனா ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க. இவங்க இன்னும் ரிசைன் பண்ணாம இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்றீங்க. எதனால பாஜக ரயில்வேக்கான எந்த ஒரு சர்வீஸும் பண்ணாம இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க வந்து வெளிப்பூச்சிகளுக்கு தான் வந்து என்னைக்குமே மதிப்பு கொடுத்துருக்காங்க. 10 வருஷமா வெளிப்பூச்சி தான். அடிப்படை கட்டமைப்பை கவனிக்கவே இல்லை. அடிப்படை கட்டமைப்பு குலைந்து விட்டதை வந்து இந்த மாதிரி சிக்னல் தொலைஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் நிறைய சிக்னல்கள் வரும். அப்ப நம்ம மக்கள் முழித்து கொள்ளும் போது மிகப்பெரிய இழப்புகளை பார்த்திருப்போம். இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இவங்க வந்து மேல போடுற அத்தனை பேசுற பேச்சும் வந்து அடிப்படை சிக்கலை தீர்க்கல. பெண் உரிமை, தலித் மக்கள், கற்பழிப்பு, இன்இக்வாலிட்டி எல்லா விஷயங்கள்லயுமே இவங்க அடிப்படையில எங்கேயுமே வேலை செய்யல. ரோடு போட்டிருக்காங்களே தவிர்த்து அது கார்பரேட்ஸ்க்கான ரோடு தானே தவிர்த்து இதுவும் இல்லை. வரிகள் கூட கார்பரேட்டுக்கு அவங்க HD குமாரசாமி அவர்களே சொல்லியிருக்காரு, ஒரு வேலைக்கு என்ன இத்தனை கோடியா கொடுப்பீங்க, குஜராத்ல இருந்த ஒரு தொழிற்சாலைக்கு வந்து அவ்வளவு சப்சிடி கொடுத்துருக்கீங்க, அப்படா இது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லிட்டு அப்புறமா இல்ல நான் அப்படி சொல்ல இப்படி சொல்லினாரு. ஏன்னா அவர் உண்மையா சொல்லிட்டாரு, அப்புறம் மாத்தி சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் இவங்க வந்து தங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கார்பரேட்டுகளுக்கான அரசே தவிர மக்களுக்கான அரசு இல்லைன்னு இந்த விபத்தின் மூலம் திரும்ப திரும்ப நிரூபணம் ஆயிட்டு இருக்கு. 10 வருஷமா நிரூபணம் ஆனதுதான். ஆனா மக்கள் முழிச்சுக்கல. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம சொல்லிட்டே தான் இருக்க முடியும். மக்கள் தான் முழிச்சுக்கணும். இனிமேலுக்காவது திருந்தரும் மக்கள். உங்க பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.